குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியது. மழைக்காலங்களில் அவருக்கு ஏற்படும் மூச்சு திணறல் காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 11ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் திடீரென அவரின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அதனால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனையடுத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று EVKS இளங்கோவன் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து அவரது உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவனின் உடல்நிலையிலும் மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. சனிக்கிழமையான இன்று காலை 10 மணியளவில் அவரது உயிர் பிரிந்துள்ளது. EVKS இளங்கோவன் தந்தை பெரியாரின் அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமியின் பேரனும் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அவரது மகன் EVK சம்பத்தின் மகனும் ஆவார். EVKS இளங்கோவன் 2 முறை காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை வகித்துள்ளார். இவரின் தாயார் EVK சுலோச்சனா சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைப்பு செயலாளராக இருந்தார். EVKS இளங்கோவன் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் பதவியேற்றார். பின்னர் 2009, 2014, 2019 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதன் பிறகு வயது மூப்பு மற்றும் உடல்நல சிக்கல்களால் அரசியலில் இருந்து சற்று ஒதுங்கியிருந்த இளங்கோவன் அவரது 2வது மகன் திருமகன் ஈவேரா திடீர் நெஞ்சுவலியால் மறைந்ததை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக மீண்டும் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகனின் மரணம் அவரை மிகவும் பாதித்ததாகவும் அதிலிருந்து அவர் இன்னமும் மீண்டு வரவே இல்லை எனவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அவரது மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.